கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம் பண்றதாக நம்ம நியாயாதிபதிகள் 6 அதிகாரம் பார்த்தோம். 7வது அதிகாரம் என்ன அப்படின்னா 7 அதிகாரம் பார்த்துட்டோம். இப்போ இங்கே 8வது அதிகாரம் எப்படின்னா இப்போ வந்து இஸ்ரேல் ஜனங்களாகிய கிதியோன் எல்லாரும் என்ன செஞ்சாங்க, மீதியானிட்ட போய் யுத்தம் பண்ணி அவங்கள ஜெயிச்சுட்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவங்க அதிபதிகள் 2 பேரையும் பிடிச்சி அவங்களையும் கொண்டு போட்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோம். அப்புறம் எனக்கு 8வது அதிகாரத்தில் என்ன அப்படின்னா எப்ராஹிம் மனுஷர் என்ன செய்றாங்க, இப்போ கிதியோனை நோக்கி கேட்குறாங்க, நீ மீதியானமே யுத்தம் பண்ண போயிடுது, எங்களை நீ என்ன செய்யல, நீ எங்களை அழைப்பிக்கலையே அப்படிங்கிறாங்க. நீ வந்து யுத்தம் பண்ண போனா, ஆனால் எங்களை என்ன செய்யலை, நீ எங்களை வந்து கூட்டிகிட்டு போகலையே அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அதுக்கு வந்து கிதியோன் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அவங்கள்ட்ட வந்து வாக்குவாதம் பண்ணுறாங்க. எப்ராஹிம் மனுஷர்கள் வந்து இப்போ வந்து யார், மனாசே, நப்தலி, ஆசேர் இவங்களெல்லாம் கூட்டிகிட்டு போனாங்களா யுத்தத்துக்கு. அதனால எப்ராஹிம் மனுஷர் கேட்குறாங்க, எங்களை ஏன் நீங்கள் கூட்டிகிட்டு போகலை மீதியான யுத்தம் பண்ண போகிறதுக்கு அப்படின்னு சொல்லி வாக்குவாதம் பண்ணுறாங்க. வாக்குவாதம் பண்ணதுக்கு அப்போது கிதியோன் சொல்கிறாரு, நான் இதுக்கு செய்கிறதுக்கு நான் ஏமாத்துறோம், அபியேசரின் திராட்சைப்பழ ரசத்தின் முழு அறுப்பை பார்க்கலும் எப்ராஹிம் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். அபியேசரின் திராட்சைப்பழத்தின் முழு அறுப்பை பார்க்கலும் எப்ராஹிம் மீதியான அறுப்பு அதிகம் இல்லமா. ஏன்னா அபியேசரோட தான் இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, யுத்தம் பண்ணிட்டு வந்திருக்கிறாங்க. அதனால மீதியான அறுப்பு அவங்களோட என்னது எப்ராஹிம் மீதியான அறுப்பு அதிகம் அல்லவா அப்படின்னு சொல்றாரு. தேவன் உங்கள் கையில என்ன செஞ்சாரு, மீதியான அதிபதிகளாகிய ஓரவியும் சேவையும் ஒப்பு கொடுத்தார, நீங்கள் செய்ததிலும் நான் செய்யக்கூடியது ஏமாத்துறாங்கிறான். ஏன்னா உங்க கையில ஒப்பு கொடுத்தாரு, நீங்க என்ன செய்யல, யுத்தம் பண்ணல. அதான் சொல்றாரு, உங்க கையில ஒப்பு கொடுத்தார, நீங்க யுத்தம் பண்ணலையே அப்படின்னு சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான். அப்ப இந்த வார்த்தையை சொன்ன உடனே எப்ராஹிம் மனுஷர்களுக்கு இப்போ அவனோட கிதியோன் மேல இருந்த கோபம் ஆறினோன்னு இப்போ கிதியோன் யோர்தானுக்கு கோபம் ஆறிடுச்சு. இப்போ கிதியோன் என்ன செய்றாரு, யோர்தானுக்கு வராரு. அவனோட இந்த ஜனங்கள் 300 பேரை என்ன செய்றாங்க, இப்போ இவங்களோட என்ன செய்றாங்க, கடந்து வராங்க. ஆனா அவங்க வந்து விடாயத்து இருந்தும் சத்துக்கள் என்ன செய்றாங்க, பின்தொடர்ந்தாங்க. இந்த சமயத்துல இப்ப சிக்கோத்தின் மனுஷர்களை நோக்கி இவங்க கேட்கறாங்க. ஏன்னா இவங்க வந்து எடுத்துறாங்க, விடாயத்து போயிட்டாங்க, யுத்தம் பண்ணதுல சாப்பாடு இல்லாம சோர்ந்து போயிருக்கிறாங்க. அந்த சமயத்துல சுக்கத்தின் மனுஷரை நோக்கி கிதியோன் கேட்கிறாரு, இவங்களுக்கு என்ன செய்யுங்க, அப்பத்தை கொடுங்க, இவங்க விடாயத்து இருக்கிறாங்க, நாங்க மீதியான ராஜாக்களாகிய சேபாவையும் சல்முனாவையும் நாங்க என்ன செய்யறோம், பின்தொடர்றோம் அப்படின்னு தொடர்றாங்க. அதுக்கு சிக்கோத்தின் பிரபுக்கள் சொல்றாங்க, உன் சேனைக்கு நாங்க எதுக்கு அப்பம் கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. உச்சனைக்கு நாங்க இதுக்கு அப்பம் கொடுக்கணும், சேபா சல்முனா என்பது உன் கைவசமாயிட்டோம் அப்படின்னு சொல்ல, உன் கைவசமாவா அவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சுக்கத்தின் மனுஷன் சொல்றாங்க, நாங்கெல்லாம் சாப்பாடு அவங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே கொடுக்க முடியாதுன்னு கிதியோன் சொல்றாரு, சேபாவும் சல்முனாவையும் என் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கும்போது உங்கள் மாம்சத்தை நான் என்ன செய்வேன்னா வனாந்திரத்தின் முள்ளுகளாலும் நெருஞ்சில்களாலும் நான் கிழித்து விடுவேன் அப்படின்னு சொல்றாரு. உங்கள் மாம்சத்தை வனாந்திரத்தின் முள்ளுகளாலும் நெருஞ்சில்களாலும் நான் கிழித்து விடுவேன்னு சொல்றாரு. இப்ப அதை விட்டு எடுத்துறாருன்னா, இப்ப வந்து சிக்கத்தின் மனுஷர்கள் இப்ப இந்த விடாயத்து போன 300 பேருக்கும் ஆகாரம் கொடுக்காதனால இப்போ கிதியோன் அந்த இடத்த விட்டு பெயர்ந்து பெனுவேலுக்கு போறாரு. பெனுவேலுக்கு போய் அந்த ஒரு மனுஷன்கிட்ட கேட்கறாங்க. என்ன அப்படின்னா, நாங்க வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ அவங்களும் இதே போல சொல்றாங்க, எப்படி எப்ராஹிம் மனுஷர் சொன்னாங்க, சுக்கத்தின் மனுஷர் சொன்னாங்களோ இதே போல இவங்களும் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு எங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்றாங்க. நாங்க பெனுவேலின் மனுஷரை பார்த்து சொல்றாங்க, சொன்னபடியே பெனில் மனுஷரும் அவங்க சொன்னபடியே சொல்லிட்டாங்க. அப்போ உடனே கிதியோன் சொல்றாரு, நான் சமாதானத்தோடு என்ன செய்வேன், இவங்க 2 பேரையும் கொண்டு போட்டுட்டு வந்தேன்னா இந்த கோபுரத்தை நான் நினைச்சுவேன் இடிச்சு போடுவேங்கிறார். எந்த கோபுரத்தை, பெனுவேலின் மனுஷனுடைய கோபுரத்தை நான் நினைச்சுவேன், நான் இடிச்சு போடுவேன் அப்படின்னு சொல்றாரு. சொன்னோன்னே இப்போ சேபாவும் சல்முனாவும் அவர்களோட கூட நினைச்சாங்க, அவருடைய சேனைகளும் ஏறக்குற 10,000 பேர் நினைச்சாங்க கர்கோர்ல வந்து இருக்கிறாங்க, யுத்தத்துக்கு கர்கோர்ல இருந்து இருக்கிறாங்க. அப்ப பட்டையும் உருவத்தக்கதாக 120,000 பேர் நினைச்சாங்க விழுந்துட்டாங்க இவங்ககிட்ட யுத்தம் பண்ணும்போது. சேபா சல்முனாவும் அவர்களோட கூட சேனைகளும் ஏறக்குற 10,000 பேர் கர்கோர்ல இருக்கிறாங்க. பட்டையும் உருவத்தக்க 120,000 பேர் என்ன செய்றாங்க, செத்து போயிட்டாங்க.
அதனால கிழக்கு தெருல சகல சேனைகளிலும் இவர்கள் மாத்திரம் தான் மீந்திருக்கிறாங்க. யாரு? 10,000 பேர் மட்டும் தான் நினைச்சாங்க மீந்திருக்கிறாங்க. மற்ற எல்லாரும் நினைச்சாங்க செத்து போயிட்டாங்க. அப்போ கிதியோன் நினைச்சாரா, இப்போ கூடாரங்களில் குடியிருக்கிறவர்களுக்கு வழியா நினைச்சாரா நோபாவுக்கும் ரெதியாவுக்கும் கிளைக்க போய் அந்த சேனை நினைச்சாரான் பயமில்லை என்று அவங்க வந்து நினைச்சாங்க. அவங்க பயமில்லைன்னு சொல்லி இருக்கிறாங்க. இந்த சமயத்துல அவங்களே என்ன செஞ்சுட்டான், போய் முறியடிச்சிட்டான். இப்போ சேபாவும் சல்முனா என்ன செஞ்சுட்டா ஓடி போயிட்டாங்க. இந்த 10,000 பேரோட சேபாவும் சல்முனாவும் இருக்கிறாங்க. மற்றவங்க எல்லாம் 1,20,000 பேர் யுத்த வீரர்கள்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனா இவங்க என்ன செய்றாங்க, இவங்க பயம்லன்னு இருக்கிறாங்க. இந்த சமயத்துல இவங்கள யுத்தத்துக்கு போன உடனே இப்ப சேவா சல்முனா என்ன செய்றாங்க, இவங்கள ஓடி போயிட்டாங்க. ஓடி போறதை பார்த்தோன்னே இப்ப அவங்களே என்ன செய்ய திறந்து விட்டேன்னா அவங்க செத்து போயிருப்பான்னு நினைச்சாங்க. இவங்க செத்து போகல. அதனால இவங்க உயிரோட இருக்காங்களா, ஏன்னா இவங்க தானே மெயினான ஆட்கள், இவங்க சாகணும்ல. அதனால இவங்களை என்ன செய்றாங்க, விரட்டிட்டு ஓடுறாங்க. ஓடும் போது இவங்க என்ன செய்றாங்க, தொடர்ந்து என்ன செய்றாங்க, ஓடுறாங்க. தொடர்ந்து ஓடும்போது இவங்க கிதியோன் மற்ற மக்கள் 300 பேரை சேர்ந்து என்ன செய்றாங்க, இப்போ இந்த 2 ராஜாக்களையும் என்ன செஞ்சுட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. சேபா சல்முனா 2 ராஜாக்களையும் பிடிச்சிட்டாங்க. பிடிச்சு அவங்க சேனை முழுவதும் கலங்கடிச்சிட்டாங்க. 16,000 பேர் தப்பி இருந்தாங்களா, 15,000 பேர் அவங்களே என்ன செய்றாங்க, பிடிச்சாச்சு. இப்போ பிடிச்சி அவங்களே என்ன செய்யறது, கலங்கடிச்சாச்சு. இப்போ யோவாசின் குமாரனா கிதியோன் வந்து அவர்களோட யுத்தம் பண்ணி சூரியன் உதிக்கிற நேரத்துல என்ன செய்றாரு, யுத்தம்லாம் பண்ணிட்டு திரும்பி என்ன செய்றாங்க, வராரு. திரும்பி வரும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தாங்கல்ல, சிக்கோத்தின் மனுஷர் வந்து உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேன்ட்டாங்களா கேட்டதுக்கு, அதனால சொல்லல, சேபா சல்முனாவும் என் கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்து அவங்களோட மாம்சத்தை நினைச்சுவேன் வனாந்திரத்தின் முள்ளுகளாலும் நெரிஞ்சல்களாலும் கிழித்து விடுவேன்னு சொல்லி கிதியோன் சொல்லியிருந்தார்ல. அதே போல இப்போ அவங்களோட யுத்தம் பண்ணி ராஜாக்கள் எல்லாம் பிடிச்சு எல்லாத்தையும் யுத்தம் பண்ணி முடிச்சுட்டு இப்ப நேரம் என்ன செய்றாரு, வாராரு. அப்ப சுகத்தின் மனுஷட்ட வாராருன்னு சொல்றாரு. ஆனா 2 ராஜாக்கள்லாம் பிடிச்சு வச்சிருக்கிறாங்க, சேனைகள்லாம் கலங்கடிச்சிருக்காங்க. இவங்க 10,000 பேர்ல சாகல, உயிரோட இருக்கிறாங்க. ராஜாக்களை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க. இப்ப சிக்கோத்தின் மனுஷர்கிட்ட வந்து சொல்றாங்க, சிக்கோத்தி மனுஷர் ஒரு வாலிபனை பிடிச்சு கேட்கறாங்க. சிக்கோத்தி மனுஷர் ஏன்னா இந்த ஊருக்குள்ள போகணும், போகும்போது எப்படி போகணும், மெயினான ஆட்கள் யாருன்னு எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்ல. அதனால என்ன செய்யறாருன்னா, சிக்கோத்தி மனுஷர்ல ஒரு வாலிபனை மட்டும் பிடிச்சு அவனிடத்துல கிதியோன் நினைச்சால விசாரிக்கிறான். இந்த சிக்கோத்தின் பிரபுக்கள் அவர்களுடைய மூப்பர்கள் 77 மனுஷன் பேரை அவனுக்கு என்ன எழுதி கொடுத்துட்டான். சிக்கோத்தின் பிரபுக்கள் அது மூப்பராகிய 70 பேரும் இந்த மனுஷனுடைய பேரை அந்த வாலிபன் என்ன செஞ்சுட்டான், எழுதி கொடுத்துட்டான். எழுதி கொடுத்தோன்னே இவங்க என்ன செய்றாங்க, நேரம் சிக்கத்து ஒரு இடத்துக்கு வராங்க. சிக்கத்து ஒரு இடத்துல வந்து இப்ப ஜனங்கள் எடுத்துறாங்க, இவங்கள விடாயத்து இருக்கிற போது அதை வந்து சொல்றாங்க, ஜனங்கள் விடாயத்து இருக்கிற போது எங்கள் மனுஷனுக்கு நாங்க நினைச்சிடறோம் அப்பம் கொடுக்கறதுக்கு நீங்க சேபா சல்முனா என்பது கை ஓம் வசமாயிட்டோம் என்று சொல்லி நீங்க நினைச்சீங்க, என்னை நிந்தித்து சொன்னீங்க. நிந்தித்து சொன்ன அந்த சேபா சல்மனும் இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. ஏன்னா இவங்களை உயிரோட தான் பிடிச்சி வச்சிருக்கிறாங்க, இவங்களை கொலை செய்யல. மற்ற யுத்த வீரர்கள்லாம் கொலை செஞ்சுட்டாங்க, இவங்களை உயிரோட தான் வச்சிருக்காங்க. அதனால அவங்க கேட்கறாங்க, இவங்களுடைய சேபா சல்முனா இங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அந்த பட்டணத்தின் மூப்பரை பிடிச்சாச்சு. இப்போ வனாந்தரத்துல முள்ளுகள் நெரிஞ்சில்கள் கொண்டு வந்து அவைகளால் சுக்கத்தின் மனுஷருக்கு என்ன செய்றாங்க, புத்தி வர பண்றாங்க. அது சொன்னாங்கல்ல, நெரிஞ்சில் முள்ளுகளை வச்சு நான் அவங்கள கலங்கடிப்பேனே, அதைப்படி என்ன செய்றாங்க, இப்போ புத்தி வர பண்றாங்க. இப்போ அதே போல அங்க முடிச்சுட்டு அடுத்தால நிறைய பெனுவேலுன்னு போறாங்க. பெனுவேலுன்னு போய் அவங்களும் சொன்னாங்களா, நாங்க வந்து சேபா சல்மனா வந்து எங்க கையில கர்த்தர் ஒப்பு கொடுத்தாருன்னா நாங்க வந்து உங்களுக்கு என்ன செய்வோம், உங்களுக்கு கோபுரத்தெல்லாம் இடிச்சு போடுவேன்னு சொல்லி சொன்னார்ல. அதே போல இப்ப பெனுவேலுக்கு போறாங்க. சிக்கோத்தை விட்டு சிக்கோத்துக்கு போய் அதே ஜனங்கள்கிட்ட சொல்றாங்க, சேபா சல்மனா காபிச்சு இவங்க எங்களை நாங்கள் இங்கே இப்போ கைவசம் ஆகிட்டோம்னு சொல்லி சொன்னீங்களே, நாங்கள் நினைச்சோம் பிடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெருவேல் கோபுரத்தை என்ன செஞ்சுறாங்க, உங்களுக்கு நான் சொன்னபடியே அதை இடிச்சு போடுன்னு சொல்லி நினைச்சிடறாங்க. அதை அந்த கோபுரத்தை இடிச்சு போட்டு அந்த மனுஷரையும் நினைச்சிடறாங்க, கொண்டு போட்டாச்சு. பெனுவேலுக்கும் பெனுவேலு மனுஷரையும் கொண்டு போட்டாச்சு. இப்போ சேபாவும் சல்முனாவும் நோக்கி சொல்றாங்க, நாங்கள் என்ன செய்யறோம், தாபோர்ல கொண்டு போட்ட அந்த மனுஷர் எப்படிப்பட்டவங்க கேட்கறாங்க. ஏன்னா தாபோர்ல கிதியோனோட மக்கள் உள்ள ஜனங்கள் எல்லாம் கொண்டு போட்டாங்களா. அதனால இப்ப சேபா சல்மா ராஜாட்ட கேட்கறாங்க, இவங்க வந்து தாபோர் உள்ள மனுஷர்கள் நாங்க கொண்டு போட்டோம்ல, அந்த கொண்டு போட்ட மனுஷங்க அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லி சேபா சல்மனாட்ட கேட்கறாங்க. அதற்கு சேபா சல்மனா சொல்றாங்க, நீர் எப்படிப்பட்டவரோ அப்படிப்பட்டவர் தான் அவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாரு, ஒவ்வொருவனும் பார்வைக்கு எப்படி ராஜகுமாரனை போல இருந்தான் அப்படின்னு சொல்லி சொல்றாப்ல. அப்பொழுது அவன் சொல்றான், அவர்கள் என் சகோதரரும் என் தாயின் பிள்ளைகளுமா இருந்தாங்க, அவர்கள் உயிரோட வைத்திருந்தீர்களானால் உங்களை நான் கொல்லாதிருப்பேன் அப்படிங்கிறார். ஏன்னா இப்ப சேபா சல்மனை பார்த்து சொல்றாரு, அவங்க அந்த தாவர உள்ள மனுஷர்கள் வந்து இஸ்ரேல் ஜனங்கள் போல. அதான் அவர் சொல்றாரு, நீங்க வந்து அவங்க வந்து என் சகோதரனும் என் தாயின் பிள்ளைகளுமா இருக்கிறாங்க, அவர்களை வந்து நீங்க கொண்டு போடாம வச்சிருந்தா நான் உங்களை என்ன செஞ்சிருந்தேன், நான் கொண்டு போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் ஜீவனை கொண்டு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொல்லிட்டு தன் மூத்த குமாரனாகிய எத்தேரை நோக்கி, யாரு, கிதியோனுடைய மகன் மூத்த பையன் பாரு யாரு, எத்தேர்.
எத்தனை நோக்கி சொல்றா, நீ எழுந்து இவர்களை என்ன செய்து வெட்டி போடு அப்படிங்கிறார். யாரு? சேபா சல்மனாவை. சேவா சல்மனாதான் கேட்கறாரு, தாபார் உள்ள மனுஷர் எப்படிப்பட்டவங்க, சில ஒரு நீர் எப்படி அப்படி அப்படின்னு சொல்றாரு. ஒவ்வொருவனும் ராஜகுமாரன் போல் அழகா இருந்தாலும் பார்வைக்கு அழகா இருந்தாலும் சொல்றாப்புல. அதான் என்னுடைய தாய் சகோதரன் தாயின் பிள்ளைகளா இருந்தாங்க, நீங்க அவரை உயிரோட வச்சிருந்தா நான் இப்போ உங்களை கொண்டு போட்டிருக்க மாட்டேன், நீங்க அவனை கொண்டு போட்டனால கத்த ஜீவனோட உங்களை கொள்ளுறேன்னு சொல்லிட்டு தன்னுடைய மகன் எத்திரை நோக்கி சொல்றான், முத்துக்குமாரன் எத்திரை நோக்கி நீ எழுந்து இவர்களை வெட்டி போடு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த வாலிபன் யாரு? இளைஞனா இருக்கிறான். இளைஞனா இருக்கிற அப்படின்னால அவன் என்ன செய்யறான், பயந்து தன் பட்டயத்தை என்ன செய்யறான், உருவாதி இருக்கான். ஒரு வீக் வெட்டி போட மாட்டேன்னு சொல்லிட்டான். உடனே சேபாவும் சல்முனான்னு சொல்றாங்க, நீரே எழுந்து எங்கள் மேல விழுங்கிறார். மகன் வரல, நீரே எழுந்து எங்கள் மேல என்ன செய்ய விழும் அப்படிங்கிறாங்க, நீங்களே கொண்டு போடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால மனுஷன் எப்படியே அப்படியே பலனும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பலன்னா கிதியான் மனுஷன் எப்படியோ அப்படியே அவனுக்கு பலன் இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு சொல்றாங்க. உடனே கிதியான் எழுந்து என்ன செய்றான், சேபாவையும் சல்மனையும் கொண்டு போட்டான். இப்போ கொண்டு போட்டு அவர்கள் ஒட்டகங்களின் கழுத்துகளில் இருந்த சாந்து காரைகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சுறாங்க, எடுத்து கொண்டுட்டாங்க. எல்லாம் இது முளைக்கண்டு போட்டுட்டு இப்போ அடுத்தபடியாக என்ன செய்றாங்க, இஸ்ரேல் மனுஷர்கள் இப்போ கிதியானை நோக்கி சொல்றாங்க. இப்போ நான் கிதியான் வந்து நியாயபதியும் கிடையாது, யாரும் கிடையாது. ஆனா கர்த்தர் வந்து என்ன செஞ்சாரு, இவனோடு பேசினாரு. பேசி இதுனால இப்போ அவங்க சொல்றாங்க, இஸ்ரேல் மனுஷர் சொல்றாங்க கிதியானை நோக்கி, நீர் எங்களை மீதியான கைக்கு நீங்களாக்கி விட்டுட்டு, நீங்கள கையிலேருந்து எங்களை விடுவித்துட்டீங்க. அதனால நீரும் உம்முடைய குமாரனின் குமாரனும் எங்களை ஆளக்கடவர்கள் சொல்றான். நீங்க தான் எங்களை என்ன செய்யணும், ஆளணும், நாங்க உங்களுக்கு செவி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் மனுஷர் வந்து கிதியோன்ட்ட கேட்கறாங்க. அப்ப கிதியோன் சொல்றான், நான் உங்களை ஆள மாட்டேன், என் குமாரனை உங்களை ஆள மாட்டான், கர்த்தர் தான் உங்களை ஆளுகிறவர் அப்படின்னு சொல்லி சொல்றான். கர்த்தரே உங்களை ஆளுவாராக, நாங்க ஆள மாட்டோம் உங்களை அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் ஜனங்கள்கிட்ட கிதியோன் சொல்றாப்ல. மீதியான கையில் தப்பிச்சதுனால அவங்க அப்படி கேட்கறாங்க, இது எங்களை ஆளுன்னு சொல்லி. அவங்க நாங்க ஆள மாட்டோம், கர்த்தர் உங்களை ஆளுவார் அப்படின்னு சொல்றாரு. பின்பு கிதியோன் அவரை நோக்கி சொல்றாரு, உங்களிடத்துல நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன், நீங்கள் அவரவர்கள் கொள்ளையிட்டு வந்தீங்களா, அந்த கொள்ளையிட்டு வந்ததுல கடுக்கண்கள் எல்லாம் என்ன செய்யுங்க, என் இடத்துல கொண்டு வாங்குங்கிற. நீங்க இப்ப யுத்தம் பண்ணி ஜெயத்தை எடுத்து வந்தீங்க, கொள்ளையிட்டு வந்தீங்க, எல்லாத்தையும் கொண்டு போட்டுட்டு அல்ல பொருள்லாம் எடுத்துட்டு வருவாங்களா, அதனால நீங்க கொள்ளையிட்ட கடுக்கெல்லாம் என் இடத்துல நீங்க என்ன செய்யுங்க, கொண்டு வாங்கன்னு சொல்றான். அவர்கள் என்ன செய்றாங்க, இஸ்மவேலரா இருந்தபடியால், அந்த கொள்ளையிட்ட ஜனங்கள் யாரு, இஸ்மவேலரா இருக்கிறாங்க. இஸ்மவேலரா இருந்தாலும் அவங்க இடத்துல என்னதான் பொன் கடுக்கண்கள் என்னச்சுதான் அவங்ககிட்ட இருந்துச்சான். அதனால இஸ்ரவேலர்கள் பொன் கடுக்கணும் அவங்க கையில இருந்த உடனே இப்ப கிதியான் கேட்ட உடனே அந்த நீங்க கொள்ளையில கொண்டு வந்த பொன் கடுக்கன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இப்ப இஸ்ரவேலர்கள் என்ன செய்றாங்க, உங்க கையில கொள்ளை எடுத்துட்டு வந்தது அப்படியே இருக்குனால சந்தோஷமா என்ன செய்றாங்க, நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இப்ப என்ன செய்றாங்க, கிதியான் என்ன செய்றாங்க, ஒரு வஸ்திரத்தை விரிக்கிறார். வசனத்தை விரித்து அவரவர் கொள்ளையிட்ட கடுக்கன்களை என்ன செய்றாங்க, போடுங்கன்னு சொன்ன உடனே அதன்படியாக என்ன செய்றாங்க, அவங்க விரிச்ச வஸ்திரத்துல யாரெல்லாம் கொள்ளையிட்டு வந்தாங்களோ அந்த பொன் கடுக்கன்கள்லாம் என்ன செய்றாங்க, அந்த வஸ்திரத்தின் மேல விரித்திருக்க வஸ்திரத்தின் மேல போட்டுறாங்க. பிரேச்சு தாக்குதல், ஆரங்கள், மீதியான ராஜாக்கள், இவர்கள் போர்த்து கொண்டிருந்த இரத்தாம்பரங்கள், அவர்களுடைய ஒட்டகங்களின் கழுத்துகளிலிருந்து சரப்பணிகள், இதுவும் அல்லாதபடிக்கு அவர்கள் கேட்டு வாங்கின பொன் கடுக்கணுகளின் நிறை, இதெல்லாம் என்ன மொத்தம் 1700 பொன் சேக்கல் நிறைய இருந்துச்சான். இவங்க பொன் கடுக்கன்கள் கேட்ட உடனே அதை வந்து துணி விரிச்சு எல்லாம் போட்டது 1700 பொன் சேக்கல் நிறைய இருந்துச்சான். அதனால கிதியான் என்ன செஞ்சுட்டான் அப்படின்னா, ஒரு ஏபத்தை என்ன செஞ்சுட்டான், உண்டு பண்ணிட்டான். அந்த பொண்ணை வச்சு உருக்கி ஒரு ஏபத்தை உண்டு பண்ணிட்டான். அது வந்து தன் ஊர், அவன் ஊர் எது, ஓப்ரா. அதனால அது தன் ஊராகிய ஓப்ரால கொண்டு என்ன செஞ்சுட்டான், அந்த ஏபத்தை கொண்டு வச்சுக்கிட்டான். இப்ப இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அதை வச்சுறாங்க, அதை பின்பற்றி சோரம் போயிட்டாங்க. கர்த்தரை பின்பற்றதுக்கு பதிலா இப்ப செஞ்ச ஏபத்தை என்ன செய்றாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் பின்பற்ற ஆரம்பிச்சு சோரம் போயிட்டாங்க. அதனால இது வந்து கிபியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் ஒரு கண்ணி ஆயிடுச்சு. ஏன்னா அது ஒரு பாவம் செஞ்சுட்டாங்க. அதனால இது வந்து கிதியோனுக்கும் அவன் வீட்டாருக்கும் என்ன செஞ்சுட்டு ஒரு கண்ணி ஆயிடுச்சு. இந்த பிரகாரமாக மீதியானர் திரும்ப என்ன செய்யறாரு, தலையெடுக்க கூடாதபடிக்கு இஸ்ரேல் புத்திற்கு முன்பாக அவங்க என்ன செஞ்சுட்டாங்க, தாழ்த்தப்பட்டு போயிட்டாங்க. இனி வந்து இவங்க எடுத்துறவங்க முன்னாடி இஸ்ரேல் ஜனங்கள்ட்ட யுத்தத்துக்கு வர முடியாது, ராஜாக்கெல்லாம் கொண்டாச்சு, இவங்க எல்லாரும் வச்சுறாங்க. அதனால இஸ்ரேல் ஜனங்களுக்கு முன்பாக மீதியானர்கள் என்ன செய்றாங்க, தலையெடுக்காதபடிக்கு இவங்க தாழ்த்தப்பட்டு போயிட்டாங்க. இப்ப தேசமானது கிதியோனு நாட்கள்ல 40 வருஷம் அமைதலா இருந்துச்சான். ஏன்னா பாக்குறோம்ல, ஒவ்வொரு நியாயாதிபதிகளா வராங்க. அப்ப வந்து யுத்தம் பண்ணும்போது திரும்ப அவங்க உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த தேச அமைதலா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா அதுல இப்போ கிதியோன் காலத்துல 40 வருஷம் இருந்துச்சு, தேசம் அமைதலா இருந்துச்சான். அதுக்கப்புறம் யோவாசின் குமாராகிய எருபகால்
எருபாகால் தான் நம்ம பேர் வச்சாலும் அவன் பாகால் பலிபடத்தை தகர்த்து போட்டது மித்தம் அவனுக்கு எருபாகால்னு சொல்லி பேர் வைக்கணும்னு சொல்லி வச்சான்னு சொல்லி பார்த்தோம்ல. அதனால இப்போ யோவாஸ்னா அப்பா யோவாசின் குமாரனாகிய எருபாகால் கிதியோன் என்ற எருபாகால் என்ன செய்றான், அவன் போய் என்ன செய்றான், தன் வீட்டுல என்ன செய்றான் வாசமா இருக்கிறான். இப்ப இதெல்லாம் முடிச்சாச்சுல, இதெல்லாம் பண்ணி எடுத்து முடிச்சாச்சு. இப்ப குமாரன் எருபாகால் என்ன செய்றான், தன் வீட்டுல போய் என்ன செய்றான் வாசமா இருக்கிறான். கிதியோனுக்கு அநேக ஸ்திரீகள் இருக்காங்களாம். கிதியோனுக்கு அநேக ஸ்திரீகள் இருக்கிறாங்க. அவனுடைய கற்ப பிறப்பாய குமாரர் மொத்தம் 70 பேர். அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணியிருக்கான். அதனால அவனுக்கு பிறந்த கற்ப பிறப்புகள் மொத்தம் 70 பேர். 70 குமாரர்கள் நினைச்சுறாங்க பிறந்திருக்கிறாங்க. இப்போ சீகேமிலுடைய அவனுடைய மறுமனையாட்டி நிறைய ஸ்திரீகள் திருமணம் முடிச்சதுல 70 குமாரர்கள் ராஜகுமாரர்கள். திருமணம் முடிச்சதுனால இவங்க வந்து யாரு ராஜானா ராஜகுமாரர்களா இருக்கிறாங்க. ஆனா சீகேமில் இருந்த அவனுடைய மறுமனையாட்டி, சீகேமில் இருந்து அவனுக்கு ஒரு மறுமனையாட்டியும் இருக்கிறான். அந்த மறுமனையாட்டி ஒரு குமாரனை யாருக்கு கிதியோனுக்கு பெறா. அந்த குமாரன் பேர் வந்து அபிமெலேக்கு. இது அந்த மறுமனையாட்டினா வேலைக்காரி பெற்ற மறுமனையாட்டி பெற்ற அந்த ஒரு பேரு அபிமெலேக்கு. அவன் ஒரு குமாரனை பெற்றிருக்கான். மறுமனையாட்டி ஒரு குமாரனை பெற்றிருக்கான். அவனுக்கு தான் அபிமெலேக்கு பேர் வச்சிருக்காங்க. இப்போ யோவாசின் குமாரனாகிய கிதியோன், யோவாசுக்கு முன்னாடி கிதியோன்னு சொல்றான். நல்ல முதிர் வயதுல நினைச்சாரு, மறிச்சு போயிட்டார். நல்லா மறிச்சு போன பிறகு ஓப்ரால தன் தகப்பனாகி யோவாஸ் எனும் அபியேசரினுடைய கல்லறையில என்ன செய்றாங்க அடக்கம் பண்றாங்க. யோவாஸ் எனும் அபியேசர். அப்ப அவங்க கிதியோன் என்னும் எருபாகால், யோவாஸ் எனும் அபியேசர். யோவாசன் ஆசிரியருடைய கல்லறையில என்ன செய்றாங்க, கிதியோன் மறிச்ச உடனே இப்போ அப்பா கல்லறையில பிள்ளை கொண்டு என்ன செய்றாங்க அடக்கம் பண்ணியாச்சு. இப்போ கிதியோன் மறிச்சு போயிட்டான். மறிச்ச பிறகு இஸ்ரேல் புத்திரர்கள் திரும்பவும் என்ன செய்றாங்க, பாகால்களை பின்பற்றி சோரம் போக ஆரம்பிச்சிட்டாங்க. பாகால்கள் பின்பற்றி சோரம் போய் பாகால் பேரித்து என்ன செய்றாங்க, தங்களுக்கு தேவனாக என்ன செய்றாங்க வைத்து கொண்டாங்க. இப்படியே இஸ்ரேல் புத்திரர் தங்களை சுற்றிலும் இருந்த தங்கள் எல்லா சத்துருக்களையும் கைண்டும் தங்களை ரசித்த தங்கள் தேவனாக கர்த்தரை என்ன செஞ்சுட்டாங்க, இப்படிக்கு போயிட்டார். கிதியோன் என்ன எருபாகால் இஸ்ரேலில் செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவர் வீட்டாருக்கு நினைச்சாரு பாராட்டலும் பெற்றான். கிதியோன் என்ன எருபாகால் இஸ்ரேலுக்கு செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவன் வீட்டாருக்கு பாராட்டலும் போனார்கள். அவன் வீட்டாருக்கு பாராட்டம் போனார்கள்னா கிதியோனுடைய வீட்டார்கள் எருபாகால் செய்தத சகல அந்த யாரு நம்ம சீகேம் என்ற இடத்துல இருந்து கட்டினாங்களா அபிமெலேக்கு, அவங்க தான் அபிமெலேக்கு பிறந்தான்னு சொல்லி பார்த்தாலும் அவங்க இருந்து என்ன செய்றாங்க, இப்போ எருபாகால் செய்த சகல நன்மைக்கு தக்க தயவை அவங்க வீட்டாருக்கு பாராட்டாதபடி போயிட்டாங்க. அடுத்தபடியாக 9ஆம் அதிகாரம். 9ஆம் அதிகாரத்துல என்னன்னா, எருபேலின் குமாரன் நினைச்சான் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயினுடைய சகோதரத்துக்கு வரான். எருபேலின் குமாரன் அபிமெலேக்கு சீகேமில் இருக்கிற தன் தாயின் தாயினுடைய சகோதரர் வீட்டுக்கு வரான். எருபாகாலின் குமாரன், எருபாகால் தான் கிதியோன் பேர் தான் எருபாகால்னு சொன்னோம். அவன் சீகேமில் இருந்து தான் நினைச்சான் ஒரு மறுமனையாட்டி திருமணம் முடிச்சான்னு சொல்லி பார்த்தோம். அந்த அவருடைய பகல் தான் அபிமெலேக்கு. அதனால அவன் நினைச்சான் சீகேமில் இருக்கிற தன்னுடைய தாயினுடைய சகோதரத்துக்கு நினைச்சான் இவன் வாரான், அபிமெலேக்கு வாரான். வந்து அவர்களையும் தன் தாயின் தகப்பனுடைய வம்சமான அனைவரையும் நோக்கி கேட்கிறான். சீகேமுக்கு வந்து எரிபகாலின் குமாரர்கள் 70 பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் அவங்க வந்து ராஜகுமாரர்கள் 70 பேரும். அதனால ராஜகுமாரர் கிதியோன் வந்து ராஜாவாயிட்டான்ல யுத்தம் பண்ணி. அதனால கிதியோனோட குமாரர்கள் 70 பேர் ராஜகுமாரர்கள். இவன் மட்டும் யாரு ராஜகுமாரர் கிடையாது. ஏன் அப்படின்னா இவன் வந்து ராஜாவுக்கு பிறந்தாலும் தாய் நியாயப்படி திருமணம் முடிக்கல. அதனால அவன் கேட்கிறான், எரிபகலின் குமாரர் 70 பேரா எல்லாரும் உங்களை ஆள்றது உங்களுக்கு நல்லதா இருக்குதா, இல்ல நான் ஒருவன் மாத்திரம் உங்களை ஆள்றது உங்களுக்கு நல்லதா இருக்குதா, நீங்கள் சீக்கிரம் இருக்கிற சகல பெரிய மனுஷனுக்கு ஆளுகளும் கேட்க நீங்க எல்லாரும் என்ன செய்யுங்க, பேசுங்க. 70 பேர் உங்களை ஆள்றதா நான் ஒருவத்தை வந்து ஆள்றதான்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு பேசுங்க. நான் வந்து என்ன செய்யறேன், உங்க எலும்பா இருக்கிறேன், உங்கள் மாம்சமா இருக்கிறேன் என்பதை நீங்க நினைச்சுக்காங்க அப்படிங்கிற. 70 பேரும் ராஜகுமாரர்களா இருந்தாலும் நான் தாய் பிறந்த ஊருங்கிறதுனால அவனோட தாயினுடைய சகோதரன்ட்ட கேட்கிறேன், நான் வந்து என்ன செய்யறேன், உங்கள்கிட்ட எலும்பா இருக்கிறேன்,
அடுத்தல உங்களுடைய மாம்சமா நான் இருக்கிறேன் அப்படிங்கிறத நீங்க நினைத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொல்றான். அப்படியே அவன் தாயின் சகோதரர்கள் நினைச்சாங்க, சீக்கியம் இருக்கிற சகல பெரிய மனுஷனுக்கு காதுகளுக்கு கேட்க நினைச்சாங்க. இந்த வார்த்தைகள் எல்லாம் அவனுக்காக நினைச்சாங்க பேசினாங்க. அப்பொழுது அவன் நம்முடைய சகோதரர் என்று அவர்கள் நினைச்சாங்க சொன்னதுனால அவர்கள் இருதையும் இப்ப எல்லாரும் நினைச்சது அந்த ராஜாக்கள் 70 பேர் மேல சாயல, அபிமலைக்கு மேல எல்லாரும் நினைச்சிருந்து சாய ஆரம்பிச்சு. நம்முடைய எலும்பு மாம்சம் சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க தாய்க்கு அந்த ஊர் எப்படி இருப்பீங்கனால அப்படி உருடை இருந்து எல்லாரும் நினைச்சிரு அபிலைக்க பின்பற்றதாயிற்று. உடனே அவன் நினைச்சிடான் பாகால் பெருத்து கோயிலேருந்து நினைச்சிடான் 70 வெள்ளி காசை எடுத்து நினைச்சிடான் அவனுக்கு கொடுக்குறாங்க. அந்த அபிமலைக்கு அவனோட தாயினுடைய சகோதரர்கள் பெரிய மனுஷர்கள்லாம் நினைச்சாங்க அந்த பாகால் பேரித்தவங்க விக்கிர கோயில் தானே பின்பற்றாங்க. அந்த விக்கிர கோயிலத்துல உள்ள 70 வெள்ளி காசு அவனுக்கு எடுத்துறாங்க, எடுத்து கொடுக்குறாங்க. அவைகளால் அபிமலைக்கு என்ன செய்யறான்னா வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை என்ன செய்யறான் சேவகத்தில் வச்சிடான். வீணரும் போக்கிரிமான வீணரை என்ன செய்யறான் மனுஷரை அவங்க சேவகத்தில் வச்சிருக்கிறான். அவங்களுக்கு யுத்தத்துக்காக சேவகர்களாக என்ன செய்யறான் தேர்ந்தெடுத்து வச்சிருக்கான். அவர்கள் அவனை என்ன செய்யறாங்க பின்பற்றுறாங்க, அபிமலைக்க பின்பற்றுறாங்க. வீணரும் போக்கிரிகளுமான மனுஷரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்காங்க. அவங்க வந்து அபிமலைக்க என்ன செய்யறாங்க பின்பற்றுறாங்க. அவன் ஒப்ரால இருக்கிற தன் தகப்பன் வீட்டுக்கு வரான். ஏன்னா எருபகால் ஊர் எது ஒப்ரால தான் எருபகால் இருக்காரு. அதனால ஒப்ரால இருக்கிற தன் தகப்பனுடைய வீட்டுக்கு வரான். எருபகலின் குமாராகிய தன் சகோதரர் 70 பேரை என்ன செய்யறான் ஒரே கல்லின் மேல என்ன செய்யறான் கொலை செஞ்சுட்டான். ஒப்ரால் இருக்கிற தன் தாப்பன் வீட்டுக்கு வாரான். எருபகலின் குமாரே தன் சகோதரர் 70 பேரை என்ன செய்யறான் ஒரே கல்லின் மேல என்ன செய்யறான் பிடிச்சு கொலை செஞ்சுட்டான். அவங்க 70 வெளிகாசு வேற கொடுத்துருக்காங்களா, போக்கிரியான மனுஷர்களை சேவகத்துல பிடிச்சு வச்சிருக்காங்களா. அதனால அந்த சேவகர்களோட சேர்ந்து என்ன செஞ்சுட்டான் அவனுடைய தகப்பனுடைய பிறந்த சகோதரர்கள் 70 வரையும் ஒரே கல்லில் என்ன செஞ்சா கொலை செஞ்சு போட்டான். ஆனாலும் எரிபகாலின் இளைய சகோதரனாய எரிபகாலின் இளைய குமாரன் கடைசி குமாரன் பேர் யோதாம். அவன் மட்டும் என்ன செஞ்சுட்டான் ஒளிஞ்சு அவனை மட்டும் நினைச்சிட்டான் தப்பிட்டான். அவன் மட்டும் தப்புறதுனால அவனை மட்டும் கொலை செய்யல. மற்றவர்களை 69 பேரை நினைச்சிட்டாங்க கொலை செஞ்சு போட்டாங்க. இப்ப பின்பு சீக்கிரம் இருக்கிற சகல பெரிய மனுஷரும் மில்லோவின் குடும்பத்தார் அனைவரும் கூடி கொண்டு போய் நினைச்சாங்க சீக்கிரம் இருக்கிற உயர்ந்த கருவாலை மலை தண்டையில அபிமலைக்கு நினைச்சாங்க ராஜாவாக்குறாங்க. சீக்கிரம் இருக்கிற உயர்ந்த கருவாளி மரத்தண்டையில போய் அபிமலைக்கு கிடைச்சாங்க ராஜாவாக்கிறாங்க. இது வந்து இப்ப யோதாமுக்கு என்ன செய்து அறிவிக்கப்படுது. யோதாம் தப்பி இருக்கான்ல, அந்த யோதாமுக்கு தெரிஞ்சது அறிவிக்கப்படுது. அவன் போய் உடனே என்ன செய்யறான் கரிசி மலைக்கு போறான். கரிசி மலையிலும் உச்சில நின்று உரத்த சத்தம் விட்டு கூப்பிட்டு சொல்றான், சீகன் பெரிய மனுஷரே, தேவன் உங்களுக்கு செவி கொடுக்க முடியும், நீங்க எனக்கு என்ன செய்யுங்க செவி கொடுங்கன்னு சொல்றான். உங்களுக்கு செவி கொடுத்தானா இல்லையான்னு சொல்லி நாளை பார்ப்போம். கர்த்தர் தான் ஆசிரியப்பாராக.